அதனால தான் இந்த ஆண்டு மதிப்புக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள், நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர், எல்லா சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் ஒரு ரூல் போட்டிருக்காங்க. பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் என்பது 10% குறைவாக பயன்படுத்தணும். போன வருஷம் 3 ஸ்பூன் ஊற்றுனீங்களா, இந்த வருஷம் 2 ஸ்பூன் ஊற்றுங்க போதும். சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேன்டீன்லையும் வெளியே எழுதி வைக்கணும், கேன்டீனில் என்ன விற்கிறோம், அதில் சுகர் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, சர்க்கரை எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, அதில் கொழுப்பு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு எழுதி வைக்கணும். அதை ஒரு குழந்தை பார்த்து விட்டு தான் அந்த குழந்தை வாங்குவாங்க. அதிகப்படியான கொழுப்பு, அதிகப்படியான வறுத்திருக்கிறாங்க எண்ணெயில், அதிகப்படியாக சர்க்கரை இருக்கக்கூடிய பொருட்கள் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தினுடைய கேன்டீனில் விற்கக்கூடாது என்று மத்திய அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த ஆண்டு கொண்டு வந்திருப்பது. ஏன்னா பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கு எல்லா விதமான விஷயம் கிராமத்துக்கு வந்துச்சு. கிராம கடைக்கு போனீங்கன்னா குர்குரே, லேஸு, என்னென்ன நகரத்தில் கிடைக்குதோ எல்லா கிராமப்புறத்து கடையில் எல்லாமே இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம குழந்தைகளை பக்குவமாக பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு பெற்றோர்களுக்கு இருக்குது. குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவு, சர்க்கரை குறைவாக இருக்கக்கூடிய உணவு, டீப் ஃப்ரைடு இல்லாத உணவு நம்முடைய குழந்தைகளுக்கு இன்னைக்கு கொடுத்தா தான் அந்த குழந்தை 60 வயது வரும் பொழுது இந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த குழந்தை வருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இந்தியா இன்னைக்கு அமெரிக்கா செய்த தவறை நாம் செய்ய ஆரம்பித்து விட்டோம். அமெரிக்கர்கள் எப்படி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நம்மளும் சாப்பிட்றோம். டீப் ஃப்ரைடு, ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு, கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன், என்னென்ன இருக்கோ தடிக்கு விழுந்தீங்கன்னா எல்லா ஷோரூமும் சென்னையில், பெங்களூரில் லெஃப்ட் ரைட்டில் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இங்கே கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா டாக்கோ பெல் இருக்குது, இங்கே பார்த்தா ஒரு பேர் வாய்க்கு வராத பேர்லாம் லெஃப்ட் ரைட்டில் இருக்குது. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அந்த குழந்தைகள் படித்து முடிச்சுட்டு அங்கே போகிறாங்க. அதனால் அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்திலே ஆரோக்கியமான உணவு முறை, நல்ல உணவு முறை, நம்முடைய சிறுதானியங்களை பயன்படுத்தி நல்ல அருமையான பொருள் அந்த குழந்தைகளுக்கு செய்து கொடுத்து பழக்கி வருகின்ற காலத்திலும் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். ஏன்னா மத்திய அரசு அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. நாமும் பெற்றோர்களாக அந்த முடிவு எடுக்கணும். பிரதமர் அவர்கள் நம்முடைய தாய்மார்களுக்கு மனதின் குரல் நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. தாய்மார்கள் இங்கே இருக்கிறீங்க, எல்லா தாய்மார்களுக்கும் பிரதமர் ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. வீட்டில் நீங்கள் சமைக்கிறப்ப நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை 10% இந்த வருஷத்திலிருந்து குறைக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை பிரதமர் அவர்கள் ஒரு 3 மாதத்திற்கு முன்பு நம்முடைய அம்மாக்கள், அக்காக்கள், தங்கச்சி அவங்களுக்கெல்லாம் கேட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு அதுக்கு நீ தப்பாக நினச்சிக்கணும். என்னென்ன அப்போ நாங்கள் தான் சமைப்போமா, ஆணும் பெண்ணும் சமம் இல்லையா, நீங்கள் மைக் எடுத்து எண்ணெய் எங்களுக்கு சமைக்க தெரியாதுங்க, சமந்தான் சமைக்க தெரியாதனால வேறு வழி இல்லாதனால நம்முடைய தாய்மார்களும் சகோதரிகள்கிட்ட நம்ம கேட்குறது, வீட்டில் சமையல் செய்யக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் எண்ணெயும் கூட 10% குறையுங்கன்னு பிரதமர் நேரடியாக வேண்டுகோள் விடுக்கிறார்னா பிரதமருக்கு இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வருங்காலத்தில் உருவாகும் என்பதை உணர்ந்திருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் கையில் டேட்டா இருக்குது, அவர் எல்லாத்தையும் பார்க்குறார். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், உலகத்தினுடைய கேன்சர் தலைநகரமாகவும் நம்முடைய நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய சர்க்கரை நோய் பரவாயில்லைங்க, ரத்த கொதிப்பு பரவாயில்ல, கொழுப்பு பரவாயில்ல, உலகத்தினுடைய கேன்சர் தலைநகராகவும் மாறிக்கொண்டிருக்கின்றோம். ஏன்னா இவங்க தான் அந்த வருங்கால சமுதாயம். இதையும் பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்து குட் ஈட்டிங் ஹேபிட்ஸ் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எந்த சாப்பிடக்கூடாது, என்ன சாப்பிடணும், அந்த டிசிப்ளின் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரக்கூடிய பொருள், பள்ளிக்கூட கேன்டீனில் என்ன இருக்குது, இதையெல்லாம் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு பள்ளிக்கூடத்திற்கு, ஆசிரியர் பெருமக்களுக்கு, பெற்றோர்களுக்கு எல்லோருமே இருக்குது. 4வது, 3வது நான் சொன்னது எல்லாமே ஓடி விளையாடணும், உணவை கரெக்டாக சாப்பிடணும்னு சொன்னாங்க. ஓடி விளையாடும் பொழுது மட்டும்தான் அவர்கள் வாழ்க்கையில் என்ன சாதிக்க வேண்டும் என்றாலும் அதற்கான உடம்பு அவங்களுக்கு இருக்கும். அதற்கான உடம்பு இல்லை என்றால் டாக்டரே நோஞ்சா மாதிரி இருந்தாங்க, எப்படி அந்த டாக்டர் நம்ம ஊசி போட விடும்? டாக்டர் நல்லா தெம்பா டாக்டர் இருந்தால் தானே அன்னை ஊசி போடுங்கன்னு தைரியமாக கையை கொடுக்க முடியும். அதனால் குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு, குழந்தைகளுடைய உணவு முறைக்கு நிச்சயமாக நாம் எல்லோரும் சேர்ந்து இருக்க வேண்டும். 4வது என்னை பொறுத்தவரை முக்கியமானது, குழந்தைகளுக்கு மார்க் முக்கியங்கள், எந்த மாற்று கருத்தும் இல்லை. மார்க் முக்கியம் இல்லைன்னா நம்முடைய பழனிசாமி ஐயாவுடைய பையன் என்னைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்க மாட்டாங்க. மார்க் முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லிங்க. மார்க் மட்டுமே முக்கியம் என்கின்ற மனப்பக்குவத்திலிருந்து வெளியே வர வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. எல்லாமே மார்க்கு. இதனால என்ன ஆகுதுனாங்க, இந்த குழந்தைகளுக்கு நாமவே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குறோம். இந்த 12வது 10வது ரிசல்ட் வந்தாவே நம்ம சொந்தக்காரங்க, நம்ம பையன் 590 வாங்கினான், நம்ம பாப்பா எவ்வளவு 560 தான் வாங்கினாங்களா, பக்கத்து வீட்டு தம்பி 545 வாங்கினார், இந்த வீட்டு தம்பி எவ்வளோ வாங்கினாரு, இந்த பஞ்சாயத்தில் சரி பண்ணுறக்கே இந்த 10வது 12வது நமக்கு சரியாக இருக்குதுங்க. ஏன்னாங்க அந்த 540 வாங்கின பாப்பா அருமையான மார்க்குங்க. 600க்கு 540 என்பது எந்த விதத்திலும் தவறு இல்லை.
யாரோ ஒருத்தர் 599 வாங்கினதுக்காக இந்த 540 வாங்க வேண்டிய பாப்பாவை நான் மட்டம் தட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. இது என்ன நடக்குதுனாங்க, அந்த குழந்தைக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை எங்கேயும் விதைச்சுட்றோம். ஏன்னா 540 வாங்க வேண்டிய அந்த பாப்பா ஒரு பெரிய எழுத்தாளராக வர முடியும், பெரிய நாடகாசிரியராக வர முடியும், இந்த இன்ஜினியரிங், டாக்டர், மருத்துவர், பொறியியல் இது இல்லாமல் வேற ஏதோ துறையில் வர முடியும். அவ்வளவு துறைகள் நம்ம முன்னாடி இருக்கு. ஆனால் நாம் அந்த பாப்பாவை, தம்பியை ஃபோர்ஸ் பண்ணி இன்ஜினியரிங் படிக்கணும். ஏன் எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, நீ இன்ஜினியரிங் படி. எல்லாரும் டாக்டர் படிக்கிறாங்க, நீயும் டாக்டர் படி. இப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னாங்க மற்ற துறையில் வல்லுநர்கள் எப்படி கிடைப்பாங்க? அதனால் இன்னைக்கு ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லோருமே நம்முடைய குழந்தையினுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், நம்ம குழந்தையினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, நம்ம குழந்தைக்கு எது வரும் எது வராது, நம்ம குழந்தையை எந்த துறையில் கொண்டு போனால் நிபுணராக வருவார் அப்படிங்கிறத நீங்கள் பள்ளிக்கூடம் முடியும் பொழுதே கண்டுபிடிச்சிடணும். ஏன்னா அமெரிக்கா போன்ற ஒரு பெரும் நகரத்தில் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைக்கும் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பக்காவாக தெரிஞ்சிருக்கு. இந்த துறை தான் எனக்கு ஸ்ட்ரென்த்து. ஒரு புளியை கொண்டு போய் நீங்கள் தண்ணிக்குள்ளே நீந்துமாங்க, நீந்தாது. மீனை கொண்டு போய் மரத்து மேலே ஏறுனா ஏறாது. ஒருத்தருக்கும் ஒரு குணாதிசயம் இருக்குது. அதனால் குறிப்பாக கிராமப்புறத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இயற்கையாகவே நிறைய அறிவு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை கரெக்டாக நீங்கள் அசஸ் பண்ணணும், பள்ளிக்கூடத்தில் கரெக்டாக பேசணும். இந்த குழந்தைக்கு எது வரும் எது வராது என்பதை தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். 540 வாங்கிய குழந்தையும் சிறப்பு தான், 500 வாங்கிய குழந்தையும் சிறப்பு தான். ஆனால் அந்த குழந்தை என்ன ஆக போகிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த துறையில் அந்த குழந்தையை விடணும். 590 வாங்கின டாக்டர் பாப்பாக்காக நானும் இப்போ என்ன ஆகுதுனாங்க, நீட்டு பெற்றோர்கள் போடுற ப்ரெஷரில் என்ன ஆகுதுனாங்க, நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், இந்த நீட்டில் யாராவது ஒரு குழந்தை தற்கொலை செய்கிறாங்கன்னா அது சமுதாய குற்றமாகத்தான் நான் பார்க்கின்றேன். அந்த குழந்தையினுடைய குற்றமாக, குடும்பத்தினுடைய குற்றமாக என்று பார்ப்பதை விட சமுதாய குற்றம். ஏன்னா எல்லாருமே டாக்டர் ஆகணும், எல்லாமே இன்ஜினியர் ஆகணும் என்கின்ற மனப்பக்குவத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தை இன்னைக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையில், ஐயோ நம்ம மார்க் வாங்கலாம், நம்மளை என்ன பேசுவாங்க. ஏதோ எத்தனையோ குழந்தைகள் நீட்டு பரீட்சைக்கு முன்னாடி, நீட்டு பரீட்சைக்கு அப்புறம், ஏன் நீட்டை விடுங்க, ஐஐடி மெட்ராஸில் குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஐஐடி மெட்ராஸை விட எங்கே போய் படிக்கிறது? அதுக்கு மேலே எங்கேங்க, அதுக்கு மேலே நிலாவுக்கு தான் போகணும். ஐஐடி மெட்ராஸ் மேலே வேறு எந்த காலேஜ் இருக்குதுங்க? ஐஐடி மெட்ராஸில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. போன ஆண்டு 2 குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். ஏன்? தாழ்வு மனப்பான்மை. என்ன செஞ்சாலும் பத்தலைங்கிறாங்களே அப்பா அம்மா. சமுதாயம் இதுக்கு மேலே எதிர்பார்க்குறாங்களே, 540க்கு மேலே எவ்வளோ வாங்குறது, 560 வாங்கினாலும் ஒத்துக்க மாட்டுறாங்களே. அதை நாம் மாற்றணும், அதற்கான முயற்சி எடுக்கணும். நமக்கு ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் வேணும், ஒரு தீயணைப்புத்துறை அதிகாரியும் வேணும், ஒரு டீச்சரும் வேணும், ஒரு விவசாயியும் வேணும், ஒரு மருத்துவரும் வேணும், ஒரு பொறியியல் ஆளும் வேணும். இதில் இவர்கள் நிபுணர்களான்னு மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். போலீஸா விஜயகுமார் சார் மாதிரி வரணும், விவசாயா நம்மாழ்வார் ஐயா மாதிரி வரணும், டாக்டரா இந்த மாதிரி இருக்கணும், இன்ஜினியரா இப்படி இருக்கணும். அதில் நிபுணர்களாக வருவதற்கான முயற்சி எடுப்போமோ தவிர எல்லாத்தையும் கொண்டு போய் டாக்டர், எல்லாத்தையும் கொண்டு போய் இன்ஜினியர், அது நாம் அந்த தவறை செய்யக்கூடாது என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் கூட இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் கூட சொல்ல வேண்டிய கடமையாக நான் கருதுகின்றேன். அருமை சொந்தங்களே, இன்றைக்கி நானும் எத்தனையோ ஸ்கூல் ஃபங்க்ஷனில் உட்காந்துருக்கேன். அவங்க என்ன பேசுவாங்கன்னு நானும் மறந்துடுவேன். நானும் அந்த மாதிரி குழந்தைகளோடு உட்காந்துருக்கும் போது என்னடா ரொம்ப போடுறாரே, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நம்ம வேற நல்ல டான்ஸ் எல்லாம் மேக்கப் போட்டு உட்கார்ந்தா பேசிக்கிட்டே இருக்காரேன். அதனால் இடத்தினுடைய பொருளை அறிந்து 4 விஷயங்களை மட்டும் உங்கள் முன்னால் நான் நின்று வைக்கின்றேன். குழந்தைகளை நம்ம இடத்துலையே வளர்த்துவோம், நம்ம ஊருக்கு திரும்பி கொண்டு வருவதற்கான கல்வியை நம்முடைய குழந்தைக்கு கொடுப்போம், கடின முயற்சியை சொல்லிக் கொடுப்போம், நல்லவனாக இருப்பதற்கான எல்லா பயிற்சியும் நல்ல விஷயங்களை கொடுப்போம், குழந்தை உடல் ஆரோக்கியத்திற்கு கவனம் கொடுப்போம், சாப்பிடுகின்ற பொருளுக்கு கவனம் கொடுப்போம். அந்த குழந்தைக்கு பிடித்த துறையில் நிபுணராக கொண்டு வருவதற்கான முயற்சி எடுப்போம். எல்லா குழந்தையும் ஒரே இடத்துல போய் அடைச்சி வைக்க வேண்டாம். அது குறிப்பாக கிராமப்புறத்தில் நம்முடைய பெற்றோர்கள் யோசித்து, ஏன்னா நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர் நம்ம குழந்தைக்கு இல்லை. எக்ஸ்போஷர் குறைவாக இருக்கும் பொழுது நாம முன்வந்து அந்த குழந்தைக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் தான் இன்னைக்கு இந்தியாவினுடைய பல்வேறு துறையில் இருக்கிறாங்க, உயரிய துறையில் இருக்கிறாங்க. அதனால் கிராமப்புறத்திலிருந்து வருபவர்கள் எப்போதும் வெற்றி பெறுவார்கள், எந்த மாற்று கருத்தும் இல்லை. நகரப்புறத்தை போல் டெக்னாலஜி அடிக்ஷன் இல்லை, கெட்ட பழக்கங்கள் வேகமாக வர்றதில்லை. இன்றைக்கி சென்னையில் பல பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் உள்ளே போகும்போது ஸ்கூல் பேக்கை செக் பண்ணுறாங்க. நான் கேட்ட ஒரு பள்ளிக்கூடத்தில், எதுக்குங்க ஸ்கூல் பேக் செக் பண்ணுறீங்க? அது கஞ்சா புழக்கமெல்லாம் வந்துருச்சுங்க, அதான் ஸ்கூல் பேக்கெல்லாம் செக் பண்ணுறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாருங்கள், நம்முடைய சொந்த குழந்தையின் மீதையே சந்தேகப்படும் அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குது. பள்ளிக்கூட பேக்கை திறந்து பார்க்குறோம்,
வீட்டில் அப்பா அம்மாவுக்கு ஒரு பயம், அவங்களும் திறந்து பார்க்குறாங்க. 10வது 12வது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது தப்பான ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அவங்க ஏதாவது கெட்ட பழக்கங்கிற பழகியிருப்பாங்களான்னு பார்க்குற அளவுக்கு வந்திருக்கின்றோம். அதெல்லாம் நகரப்புறத்தில் இருக்குது, கிராமப்புறத்தில் பெரிதாக இல்லை. அதனால் நிச்சயமாக இதை மேம்படுத்துவோம், அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லுவோம். மற்றும் ஒரு முறை நம்முடைய டிஎன்கே மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதனுடைய பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், இந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை. காரணம், நீங்கள்லாம் கிராமப்புறத்தில் தங்கி சேவை செய்ய வேண்டும் என்கின்ற முடிவை நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. இது பெரிய முடிவு, இது ஆண்டவனுடைய முடிவு. எப்பொழுதும் ஆண்டவன் உங்களுடைய குடும்பத்தோடு உங்களோட துணை இருக்கணும். அதே போல் இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் நல்ல ஒரு தரமான கல்வியை குழந்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்காக உங்களை வருத்தி கொண்டு குழந்தைக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. அதற்கும் தலை வணங்குகின்றேன். மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா மதிப்பு மிகுந்த தலைவர்கள், முன்னருக்கே இருக்கக்கூடிய தலைவர்கள், நம்முடைய குழந்தை செல்வங்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன்.